உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான செவ்வாய் பெயர்ச்சி. என்னென்னா, அவர் தனுசுலேருந்து மகரத்துக்கு உச்சம் பெற போகிறார். ஸோ அற்புதமான இந்த செவ்வாய் பெயர்ச்சியில் 4 ராசிக்கு ருச்சிக யோகம் கிடைக்க போகுது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா, பிப்ரவரி 4ஆம் தேதியிலேருந்து மார்ச் 14ஆம் தேதி 2024 வரைக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி மகத்துவமான செவ்வாய் பயிற்சி. உங்களுடைய ராசி லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. இந்த அற்புதமான செவ்வாய் பயிற்சியில் என்னென்ன நீங்கள் காஷனாக இருக்கணும், காஷனாக இருக்கணும்னா எப்படி ஓவர் கம் பண்ணணும், நல்லா இருக்குன்னா எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு 2 விதமான பலன்களும் இருக்குது. அது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் செவ்வாய், அவர் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் போய் உட்கார்றார். பொதுவாக 7ஆம் வீட்டு அதிபதி உச்சம் பெறுறதுன்றது ரொம்ப ரொம்ப சுபிட்சமான ஒரு விஷயம். ஆனால் 9ன்றது அவ்வளவு திருப்தி இல்லாத ஒரு விஷயம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரிஷப லக்னம் ரிஷப ராசி அப்படின்னா இந்த பதிவை ஃபுல்லாக நீங்கள் கேட்டு எதை எப்படி பண்ணிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சு பண்ணணும். அப்போ தான் நீங்கள் இந்த பதிவு கேட்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7 குடைவன் உச்சம் அப்படின்னு சொல்லும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்காவது மனஸ்தாபங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் ஓடி போயிடும். ஜாலியான ஒரு பீரியட் பிட்வீன் லவ் அண்ட் அஃபெக்ஷன், அந்யோன்யம் பெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பிரிந்த கணவர்கள் இப்போ சேருவாங்க. உங்களுடைய லவ் எல்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகும். நீங்கள் இப்போ போய் யார்கிட்டையாவது, அதாவது ஒன் சைடு லவ், மானசீகமாக லவ், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு என்னமோ தயக்கம், அதெல்லாம் இப்போ போய் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வந்து நீங்கள் சொல்வீங்க. அதே மாதிரி புதிய நட்பு வட்டாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய லிங்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கமிஷன் சம்மந்தமாக, அதாவது லிங்க்ன் போது இவங்கக்கிட்ட வாங்கி அவங்கக்கிட்ட விற்கிறவங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். லக்ஸுரி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ரிஷபம் அப்படின்னாலே சுக்கிரன், 7ன் போது செவ்வாய், சம பலம், நிறைய விஷயங்கள் சம பலம் பெற்று திருப்தியான அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது ரியலி சம்திங் எக்ஸ்ட்ராடினரி குட். இன்னும் சொல்லணும் அப்படின்னா 12ஆம் அதிபதி வேற இல்லைங்களா, அப்படி இருக்கிறதுனால தூரதேச பயணத்துக்கு இப்போ சான்ஸ் வரும். இப்போ தான் நீங்கள் கவனிக்கணும், இது எதுக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்றத யோசிக்கணும். ஜாலி, ஒரு லக்ஸுரி, ஒரு ஆசை அப்படின்றதுக்காக போகிறீங்களா, தாராளமாக போயிட்டு வாங்க, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரு பிஸ்னஸ்க்காகவோ அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காகவோ அல்லது ஒரு ஜாபுக்காகவோ இப்போ போனீங்கன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையை கூட்டிகிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு எதுக்கு போகிறீங்க, அதுக்கு தான் நான் சொன்னேன் இது ஃபுல்லாக நீங்கள் கேட்கணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி நெகட்டிவான ஒரு ப்ராப்ளத்தை முடிக்கிறதுக்காக போகிறீங்கன்னா நாட் குட். ஜாப் பிஸ்னஸ்க்காக நாட் குட். ஒரு ப்ராஜெக்டை அங்கே போய் நீங்கள் சக்ஸஸ் பண்ணி வரணும் அப்படின்றதுக்காக போகிறீங்கன்னா திஸ் இஸ் நாட் த குட் பீரியட். கொஞ்சம் தள்ளி போட்டுடுறது நல்லது. அதே மாதிரி இந்த 9 அப்படின்ற இடத்துல செவ்வாய் இருந்தாலே கொஞ்சம் சண்டை சச்சரவு தாங்க. பொதுவாகவே ஜாதகத்தில் 9ல் செவ்வாய் இருந்தால் அது திருப்தி இல்லை. அது என்ன ஆகும் அப்படின்னா, 9 அப்படின்றது தந்தையினுடைய ஸ்தானம். அப்போது தந்தைக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படும், அல்லது உங்களுக்கும் அப்பாவுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் ஏதோ ஒரு சொத்துக்காக பேச போய் கடைசியில் அந்த சொத்து இவனுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு அப்பா முடிவு பண்ணிடுறாரு இல்லைங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டம் தான். ஸோ உங்களுடைய பூர்வீக சொத்து, அப்பா வழி சொத்து, அப்பா சம்பாதிச்ச சொத்து, அல்ல அந்த ஒரு சொத்தை வந்து அப்பா பேரில் நீங்களே எங்கேயோ சம்பாதிச்சு வாங்கிறது அப்படின்ற விஷயமெல்லாம் இப்போ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட சரியில்லை. ஸோ சிவனேன்னு ஒரு 40 நாள் இருந்து அதுக்கப்புறம் இதை பற்றி என்னுடைய பதிவை பார்த்துட்டு கூட நீங்கள் முடிவு பண்ணலாம். ஸோ தந்தையுடன் உறவு, தந்தையோடு அப்படின்ற விஷயத்த
ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்பாவுக்கு சட்டுன்னு கோபம் வந்து ஏதாவது உங்களை பேசினாலோ அல்லது நீங்கள் அப்பாவை ஏதாவது பேசினாலோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் பிரச்சனைக்கு கொண்டு வந்துடும். பேச வேண்டாம். நீங்கள் தயவு செஞ்சு எந்த நெகட்டிவாகவும் அப்பாவை பேசிட வேண்டாம். அப்பானுடைய ஆசீர்வாதம் வாழ்நாள் முழுக்க, தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு வாழ்நாள் முழுக்க வழி காமிக்கும். ஸோ அப்பாவினுடைய வார்த்தைகள் கடுமையாக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் கடுமையாக எதுவுமே பேசிடக்கூடாது. அப்பா பேசினாலும் ஓகே பரவாயில்ல, நம்ம அப்பா தானே அப்படின்னு எடுத்துக்கணும். இல்லாட்டி இது பெரிய பிரச்சனைக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி புது இடம் வாங்கிறது, புது வீடு அமையிறது, அதெல்லாமே உங்களுக்கு அமையும். அதெல்லாம் வீடு நிலமெல்லாம் லக்ஸுரி. அப்போது நீங்கள் ஆசைப்பட்டீங்க, அது கிடைக்கும். பட் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பூர்வ புண்ணியத்தை சேர்த்துரும். ஆன்மீக பயணம் உங்களுக்கு ஒன்றுமே மைனஸ் கொடுக்காது. அதர் பயணம் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி ப்ரிகாஷனாக இருக்கிறதுன்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு பொறுமையாக பேசணும். கோபம்ன்றதே வரக்கூடாது. எந்த ஒரு வாக்குவாதமும் யாருடனும், சகோதர சகோதரிகளோடனும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நட்பு வட்டாரத்துலையும் இருக்கக்கூடாது, தந்தையுடனும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த காலகட்டத்தில் நிறைய எலுமிச்சப்பழம், நீங்கள் சிட்ரஸ் ஃபுட்டை நிறைய சாப்பிடுங்க. அதே மாதிரி துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றுங்க. இதெல்லாம் செய்ய 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 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் முருகனுடைய ஸ்தலம் ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு வாங்க. அரளிப்பூனால உங்களுக்கு முடிகிற அளவுக்கு, அது ஒரு முழம் வாங்கினாலும் சரி, மாலை வாங்கினாலும் சரி, உங்கள் கைகளால் அதை தொட்டு வணங்கி முருகனுக்கு போட்டுட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக அப்லிஃப்ட்மெண்ட் சூப்பராக இருக்கும். ஓகே. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.